السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا كل شيء خلقناه بقدر. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய தவணை முடிந்துவிட்டால் அம்மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன, ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன ஒரு அளவை நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். நாம் ஒவ்வொரு பொருளையும் நிச்சயமாக குறிப்பான அளவின்படியே படைத்திருக்கின்றோம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறான். ஆக இந்த உலகத்தில் என்னென்ன பொருள்கள் படைக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கென்று ஒரு முடிவுகள் இருக்கின்றன, அதற்கென்று ஒரு தவணைகள் என்ன செய்கின்றது இருக்கின்றது. அந்த தவணை வந்துவிட்டால் அந்த பொருளினுடைய அந்த மனிதனுடைய அந்த முடிவுகள் அத்தோடு என்ன செய்யப்படும், முடிவிக்கப்படும் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க: இதா நஸலல் கலாஉ, விதிக்கப்பட்டது ஒருவருக்கு வந்துவிட்டால், அமியல் பசருஹு, அவரது ஒளிமயமான அறிவுக்கு திரையிடப்படும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி ஹாக்கிம் என்ற நூலிலும் இப்னு மாஜா, தப்ரானி, பைஹகி போன்ற நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே. ஆக மனிதன் அறிவினால் நன்மைகளை கண்டு அவைகளை எடுத்துக்கொள்ளவும், தீமைகளை விளங்கி அவைகளை விட்டு விடவும் முடியாதவனாக மாறி விடுகின்றான். அவனுடைய விதி முந்தும் போது அவனால் எதையும் செய்ய முடியாமல் ஆகிவிடுகின்றான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் நமக்கு என்ன செய்கிறாங்க, உணர்த்தி காட்டுறாங்க. ஆக எவ்வளவுதான் நம்ம திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவுதான் பதவி அதிகாரத்தால் உயர்ந்திருந்தாலும், நமக்கென்று ஒரு தவணை வந்துவிட்டால் அந்த பொருளினாலோ அல்லது அதிகாரத்தினாலோ அல்லது நம்முடைய சக்திகளாலோ அதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது அப்படிங்கிறத நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் பார்க்குறோம். வரலாற்றில் ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க. திர்மிதி ஷரீஃபிலும் ஹாக்கிம் என்ற நூலிலும் இப்னு அபி ஷைபா என்ற நூலிலும் பைஹகி என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் ஹுதுஹுது பறவையை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இவ்வாறு சொன்னாங்க: பூமிக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் தண்ணீர் இருந்தாலும் அந்த ஹுதுஹுது பறவை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. எவ்வளவு ஆழத்தில் தண்ணி இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஹுதுஹுது பறவைக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத சொன்னவுடன் இதனை கேட்டுக்கொண்டிருந்த நாஃபி இப்னு அஸ்ரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, பூமிக்கு அடியில் உள்ள தண்ணீரையும் ஹுதுஹுது பறவைக்கு பார்க்க முடியும் என்றால், அதனை வேட்டையாடுவதற்காக விரிக்கப்படும் வலையையோ அதனுள் மறைந்திருக்கும் தூண்டிலையோ அதற்கு பார்க்க முடியாமல் போவது ஏன் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, இவங்க கேட்டாங்க. இந்த பெரியார் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. நாஃபி இப்னு அஸ்ரக் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, இவ்வாறு கேட்டாங்க: இந்த அளவுக்கு ஆழத்தில் தண்ணி இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஹுதுஹுது பறவைக்கு அதுக்கு விரிக்கப்பட்ட வலையையோ தூண்டிலையோ அறிவதற்குண்டான ஒரு வழி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது, அதையும் பார்க்க முடியல, அதனால தெரிந்து கொள்ள முடியல என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இவ்வாறு பதில் சொன்னாங்களாம். அதாவது விதி வந்துவிட்டால் பார்வையும் அறிவும் செயலிழந்து விடும் என்பதாக அவங்க பதிலளித்தாங்களாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை கொண்டு.
அன்பானவர்களே, இதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு தவணை வந்து விட்டால், அவன் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், அந்த மனிதர் என்ன செய்ய முடியாது? அந்த தவணைய எந்த நிலையிலும் என்ன செய்ய முடியாது? பிற்படுத்த முடியாது அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக அல்லாஹ்வினுடைய அழைப்பு வந்துவிட்டால், நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை விட்டும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பும், மற்றொரு வரலாற்று குறிப்பை நாம பார்க்கிறோம். அதாவது நமக்கு அறிவுக்கு, சிந்தனைக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தர்பார்ல ஒரு மனிதர் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய தர்பார்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் வந்து ஒரு மனிதர் வந்து முறைத்து பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த நிலையை பார்த்த அந்த மனிதர் ரொம்ப பயந்து போய் என்ன செய்கின்றார்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, இவர் என்னை பார்த்து ரொம்ப முறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? காற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் இல்லையா? அந்த காற்றின் மூலமாக என்னை வெகு தூரத்துல எங்காவது கொண்டு போய் விடுவதற்கு நீங்க என்ன செய்யுங்க? அந்த காற்றுக்கு உத்தரவிடுங்கள் என்பதாக சொன்னவுடன், அதே போன்று என்ன செஞ்சுட்டாங்க? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மனிதரை காற்றின் மூலமாக வெகு தூரத்திற்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு வந்தவங்க மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவர்களிடத்துல கேட்டாங்க, ஏன் அந்த மனிதரை பார்த்து இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் பயந்து போய் என்னட்ட உங்களை பார்த்து பயந்து என்ன செய்கின்றார்? இந்த தூரத்துல போய் என்னை விட்டு விடுவதற்கு உத்தரவிடுங்க என்பதாக சொல்லி சென்று விட்டார். என்ன காரணம்? ஏன் அவரை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்க? என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத் ஆகிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இவரின் உயிரை நீங்கள் அனுப்பிய இடத்துல வச்சு ரூஹ வாங்குறதுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய உத்தரவு எனக்கு வந்திருக்குது. ஆனா அவரோ உங்களுடைய தர்பார்ல உட்கார்ந்திருக்கிறாரு. இவர் எப்படி அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்கின்ற ஒரு வியப்பினால நான் என்ன செஞ்சேன்? அந்த மனிதரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவர் அங்க கொண்டு போய் தான் ரூஹு வாங்கணுங்கிறது என்னுடைய கட்டளை. ஆனா உங்களுடைய தர்பார்ல உட்கார்ந்திருக்கிறாரு. அந்த இடமும் ரொம்ப தூரமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இவரை எப்படி அங்கு கொண்டு போய் சேர்த்து இவருடைய ரூஹு வாங்குவது என்பதாக நான் ரொம்ப மிகைத்து என்ன செஞ்சேன்? ரொம்ப ஒரு நிலையில நான் இருந்தேன். அதாவது இவரை எப்படி நான் அங்க கொண்டு போறதுங்கிற ஒரு சிந்தனையில இருந்தேன். அதனால தான் அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? உங்களுடைய அந்த ஆற்றலின் மூலமாக, அல்லாஹ் கொடுத்த உங்களுடைய ஆற்றலின் மூலமாக, அந்த காற்றின் மூலமாக அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. எனக்கும் வேலை லேசாகி விட்டது அவருடைய ரூஹு வாங்குறதுக்கு என்பதாக சொல்லி என்ன செய்யப்பட்டது? அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு ரூஹு வாங்கப்பட்டுச்சுதான். இதுதான் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் அன்பானவர்களே. நாம நினைக்கிறோம் எங்க போனாலும் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இருக்கிறோம். ஆனா உலகில் வாழக்கூடிய தருணத்தில் நம்முடைய தவணை என்பது வந்துவிட்டால் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலைகளும் இருக்கின்றது. அதற்கு முன்பாக நம்முடைய செயல்பாடுகளை அழகான முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த ஒரு தீங்குகளும் விளைவித்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு, நம்முடைய அமல்களையும் பாதுகாத்து கொண்டு செல்லக்கூடிய பாதை நல்லவையாக அமைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்று குறிப்பு தரக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கின்றது. அத்தகைய அறிவுரைகளை பெற்று ஈருலகிலும் நல்ல செயல்களை செய்து இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.